ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் குமரவேல். வெல்கம் டு பிடிகே கிரியேட்டர்ஸ். பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் எலக்ட்ரிக்கல் நாலேஜை வளர்த்து கொள்ளுங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம செட் ஆஃப் கொஸ்டின் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டின் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின்சாரத்தில் டி எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ மின்போக்கு தாங்கும் திறன், பி மின்னழுத்தம் தாங்கும் திறன், சி சக்தி சேமிப்பு, டி வெப்ப தாங்கல். ஆன்சர் என்னவா இருக்கும்? பி மின்னழுத்தம் தாங்கும் திறன். மின்சாரத்தில் டி எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்றால் மின்னழுத்தம் தாங்கும் திறன். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தானாக தொடங்குமா? ஏ ஆம், பி இல்லை, சி சில நேரம், டி சுமைக்கு ஏற்ப. சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தானாக தொடங்குமா? பதில் பி இல்லை. மின்சார சப்ளையில் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் செய்யப்படும் சாதனம். ஏ எம்சிபி, பி ஏவிஆர், சி கவர்னர், டி ரிலே. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். மின்சார சப்ளையில் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் செய்ய பயன்படும் சாதனம் எது? கன்வேயர்னர். மின்சார சப்ளையில் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் செய்ய பயன்படுத்தணும் கன்வேயர். மின்சாரத்தில் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகம் இருக்க வேண்டும் ஏன்? மின்சாரத்தில் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகம் இருக்க வேண்டும் ஏன்? ஏ மின்சாரம் அதிகரிக்க, பி மின்சாரம் பாதுகாக்க, சி சக்தி சேமிக்க, டி வேகம் அதிகரிக்க. இது ஆன்சர் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணியிருக்க ஆன்சர் கரெக்டானு பார்க்கலாம். எஸ், மின்சாரத்தில் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகம் இருக்க வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பிற்காக. மின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் ரிலே எதற்காக? மின்னழுத்த மாற்றம், மின்னழுத்த உற்பத்தி, சி பாதுகாப்பு, டி மின் சேமிப்பு. மின்சாரம் சேமிப்பு. டி என்ன ஆன்சராக இருக்கும்? மின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் ரிலே எதற்காக? பாதுகாப்புக்காக. மின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் ரிலே பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்மிஷன் டவர் எந்த பொருளால் செய்யப்படுகிறது? ஏ அலுமினியம், பி செம்பு, சி ஸ்டீல், டி மரம். ஸ்டீல். டிரான்ஸ்மிஷன் டவர் எந்த பொருளால் செய்யப்படுகிறது? ஸ்டீல். மின்சாரத்தில் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ இன்புட் டிவைடட் அவுட்புட், அவுட்புட் டிவைடட் இன்புட், பி சி லாஸ் பை டிவைடட் இன்புட், டி அவுட்புட் இன்ட்டு இன்புட். மின்சாரத்தில் எஃபிஷியன்சி அவுட்புட் டிவைடட் இன்புட். மின்சாரத்தில் எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட். மின்சார கேபிளில் ஆர்மரிங் பயன்பாடு. மின்னழுத்த அதிகரிக்க, பி காந்தப்புலம் உருவாக்க, சி மெக்கானிக்கல் பாதுகாப்பு, டி மின்சாரம் சேமிக்க. ஆன்சர் மெக்கானிக்கல் பாதுகாப்புக்காக தான் ஆர்மர் பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மின்சார கேபிள் ஆர்மரிங் பயன்பாடு, மெக்கானிக்கல் பாதுகாப்பு. எஸ், இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். கேபிள்லாம் எதுக்காக அந்த ஆர்மர் கேபிள் கொடுத்து இன்சுலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் டேமேஜ் ஆக இருக்க, மெக்கானிக்கலாக எதுவும் டேமேஜ் ஆகிடாமல் பாதுகாக்கிறதுக்காக. ஹை வோல்டேஜ் டிசி ஹெச்விடிசி பரிமாற்றத்தின் முக்கிய காரணம் என்ன? அதாவது ஹை வோல்டேஜ் டிசி ஹெச்விடிசி பரிமாற்றத்தின் முக்கிய காரணம் என்ன? ஏ அதிக இழப்பு, பி குறைந்த செலவு, குறுகிய தூரம், நீண்ட தூரத்தில் குறைந்த இழப்பு, குறைந்த மின்னழுத்தம். ஆன்சர் என்னவா இருக்கும்? சின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ், ஹை வோல்டேஜ் அதாவது டிசி, ஹை வோல்டேஜ் டிசி பரிமாற்றத்தின் முக்கிய நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீண்ட தூரத்தில் குறைந்த இழப்பு. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகுதுன்னா வோல்டேஜ் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது பர்பஸ்க்கு பண்ணுறாங்க. மின்சாரத்தில் கிரீப்பேஜ் டிஸ்டன்ஸ் என்றால் ஏ கம்பி நீளம், பி காற்று இடைவெளி, சி இன்சுலேட்டர்,
மேற்பரப்பு தூரம், D கம்பி விட்டம். மின்சாரத்தில் கர்பேஜ் டிஸ்டன்ஸ் என்றால் இன்சுலேட்டர் மேற்பரப்பு தூரம். மின்சாரத்தில் கர்பேஜ் டிஸ்டன்ஸ் என்றால் இன்சுலேட்டர் மேற்பரப்பு தூரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மோர் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் வீடியோஸ்க்கு PTK கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.